பல மாதங்களாகவே இழுபறியாக இருந்த சேரனின் C2H திட்டம் வெகு விமர்சையாக துவங்கப்பட்டிருக்கிறது. நேரு உள்விளையாட்டரங்கத்தில் ஆயிரக்கணக்கான முகவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் படைசூழ இந்த திட்டத்தை துவங்கிவிட்டார் சேரன். முக்கியமாக திரையுலகத்தின் மூத்த கலைஞர்கள் வாழ்த்துக்களுடன். அவரது முதல் படமான ஜே.கே. எனும் நண்பனின் வாழ்க்கை திரைப்படம் இந்நேரம் தமிழர்களின் வீடுகளில் தேய தேய பார்க்கப்பட்டிருக்கும். இதன் பிறகு வரிசையாக நல்ல படங்களை கையில் வைத்திருக்கிறார் சேரன். ஒரே நாளில் திரையரங்குகளில் இந்த படங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்கிற அவரது ஆசை முயற்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது நிறைவேறுமா என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தவும் தவறவில்லை C2H'ன் துவக்க விழா. தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு, தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் செயலாளரும் எப்போதும் துடிப்பாகவே செயல்படும் சிவசக்தி பாண்டியன் ஆகியோரது பேச்சு மிக மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை. கடைசி நேரத்தில் கூட இந்த விழாவுக்கு இவர்கள் வரக்கூடாதென மிரட்டல்கள் வந்ததாம். அந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சுகிற ஆட்கள் நாங்கள் இல்லை என்றார்கள். ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, திரைப்படம் தொடர்பான விழாவிலும் ஆக்ஷன் சென்டிமெண்ட் இருந்தது என்றால் அது இந்த விழாவாகத்தான் இருக்கும். தனது குருநாதர் K.S. ரவிக்குமார் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றுக் கொண்டார் சேரன். தனது உரையில் இதை குறிப்பிட்ட K.S. ரவிக்குமார், நியாயமாக பார்த்தா நான் தான் அவன் கால்ல விழணும், அவ்வளோ பெரிய புரட்சியை பண்ணியிருக்கான் அவன் என்று வாழ்த்தியிருக்கிறார்.